வெல்கம் டு டாடி பிள்ளை. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இது பிரண்டை. இது இன்னைக்கு துவையல் பண்ண போறேன்னா, நாளே வாங்கிட்டு இந்த ஓரங்கள்லாம் நான் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இதில் நான் துவையல் பண்ண போறேன். இதை யூஸ் பண்ணும்போது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எனக்கு தெரியாது, இது வரைக்கும் நான் யூஸ் பண்ணதில்லை. கடையில் வாங்கும்போது தான் நான் கேட்டேன். அவங்க சொன்னாங்கன்னா, இதை கட் பண்ணும்போது கை ரொம்ப அரிக்கும், அதனால் நீங்கள் கையில் எண்ணெய் தடவிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ வாங்கி க்ளீன் பண்ணும்போதே எண்ணெய் தடவி தான் க்ளீன் பண்ணேன். இப்போ மறுபடியும் கையில் எண்ணெய் தடவி இதை குட்டி குட்டியாக கட் பண்ணி இந்த பவுலில் போட போகிறேன். இப்போ அவ்வளோதான். பிரண்டையை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணியாச்சு. இப்போ நான் அதை வச்சு துவையல் பண்ண போகிறேன். நான் எப்படி பண்ணுறேன்னு உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ கடாய் நல்லா சூடாகட்டும். நான் அயன் கடாய் தான் நான் எடுத்திருக்கேன். இப்போ கல் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நான் எண்ணெய் விட்டுக்கிறேன். கொஞ்சமா எண்ணெய் விட்டா கொஞ்சோன்னு உளுந்தையும் கடலை பருப்பையும் நான் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ நான் அதையும் சேர்த்துக்கிறேன். லைட்டாக அந்த மெரூன் கலரில் வரட்டும். வறுக்கும் போதே உளுந்து கடலை பருப்பு நல்ல மணமாக இருக்கு. இப்போ மெரூன் கலர்ல ஆயிடுச்சு. இப்போ நான் காஞ்ச மிளகாய் ஒரு 4-5 நம்ம காரத்துக்கு தக்கன எடுத்து வச்சிருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். பல் பூண்டு கிளீன் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். உளுந்தும் கடலைப்பருப்பும் ரொம்ப கலர் மாறிட்டே போகுது. ஸோ நான் அந்த ஸ்டேஜில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சிருக்கிற இது பேர் என்ன, இது பேர் என்ன மறந்துட்டேன். இதை நான் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் நான் அதை செய்கிறேன். ஆனால் இதோட டேஸ்ட்டு கூட எனக்கு எப்படி இருக்கும்னு தெரியாது. நான் வாங்கும்போது தான் கடையில் கேட்டேன் இது எப்படி செய்கிறது அப்படின்னு. ஏன்னா அது சொல்லுவாங்க இது உடம்புக்கு நல்லது, மூட்டு வெளிக்கெல்லாம் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கேன். ஓகே சரி நம்ம செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு இன்றைக்கி நான் வாங்கி செய்கிறேன். இதான் ஃபஸ்ட் டைம் செய்கிறேன். எப்படி இருக்கும்னு கூட எனக்கு தெரியாது. டேஸ்ட்டு எதுவுமே தெரியாது. நான் வேணால் செஞ்சுட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு நான் டேஸ்ட்டு உங்களுக்கு சொல்கிறேன். இது பேர் கூட எனக்கு இப்போ மறந்து போயிடுச்சு. இது பேர் என்ன, இது பேர் என்ன, இது வதங்குறதுக்காக கொஞ்சம் உப்பு கொடுக்குறேன். இதோட ஒரு தண்டை எடுத்து நான் எங்கள் வீட்டு மொட்டை மாடியில் வச்சுருக்கேன். இது அப்படியே ஊண்டி வச்சா வளரும் அப்படின்னு சொன்னாங்க. இது உடம்புக்கு ரொம்ப நல்லது, வீட்டில் வளர்க்குறதும் ரொம்ப நல்லதுன்னு சொன்னாங்க. ஸோ நான் எடுத்து ஊண்டி வச்சுருக்கேன். ஆனால் இதோட பேர் இப்போ மறந்துச்சு, எனக்கு தெரியலையே. இந்த அயன் கடாய் யூஸ் பண்ணும்போது நம்ம ஸ்டீல் கரண்டி யூஸ் பண்ணக்கூடாது. இந்த வுட்டு அதுதான் யூஸ் பண்ணணும். வுட் கரண்டி தான் யூஸ் பண்ணணும். ஸ்டீல் யூஸ் பண்ணக்கூடாது. நானே அதை இப்போ தான் கற்றுக்கிட்டேன். எனக்கு அதெல்லாம் ஒன்றும் தெரியாது.
நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் வந்து ஒரு கைப்பிடி தேங்காய் பூ நான் தூவி விடுறேன். ஏன்னா அவங்க என்ன ப்ரொசீஜர் எனக்கு சொல்லி கொடுத்தாங்களோ அதை தான் நான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன். நான் யூடியூப்லலாம் அதை பார்த்துருந்தா கூட எனக்கு ஒரு ஐடியா கிடச்சிருந்துருக்கும். ஆனால் நான் இன்னும் பார்க்கல. அவங்க என்ன சொன்னாங்களோ அதை தான் நான் இப்போ ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன். பாருங்கள், இதெல்லாம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. க்ரீன் கலரில் இருந்தது நல்லா முருங்கைக்காய் வந்து வதங்கினா என்ன கலரில் இருக்கும் அந்த கலரில் மாறிடுச்சு. இப்போ நம்ம தேங்காய் பூவும் போட்டாச்சு. இதில் வந்து கொஞ்சோண்டு புளி சேர்த்துக்க சொன்னாங்க. சின்ன பீஸ் புளி வந்து நான் அதில் சேர்த்துக்கிறேன். இப்பெல்லாம் வந்து நம்ம ஆல்ரெடி போட்டாச்சு. இப்போ வந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா வந்து அயன் வந்து சூடு அதிகமாக இருக்கும் நம்ம ஆஃப் பண்ணாலும். ஸோ நம்ம இப்படியே வச்சுருந்தோம் அப்படின்னா இன்னும் ரொம்ப ஓவர் குக் ஆயிரும். அதே மாதிரி அந்த அயன் இருக்குல்ல, அந்த அயன் வந்து அப்படியே உறிஞ்சு அப்படி வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் கலர் ரொம்ப சேஞ்ச் ஆயிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் வச்சதுக்கு இப்போ அரைச்சாச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இந்த கலரில் இருக்குது. இப்போ வந்து நான் சுண்டக்காய் காரக்குழம்புக்கு நான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆல்ரெடி வந்து நான் சுண்டக்காய் காரக்குழம்பு வச்சு நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். நான் எந்த மெத்தடில் ஃபாலோ பண்ணியிருக்கேன் அப்படின்னு நீங்கள் பார்க்கணுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ வந்து க்ளீன் பண்ண தண்ணியை வந்து நம்ம மேலே ஏதாவது ஒரு தொட்டியில் ஊற்றி வச்சோம் அப்படின்னா இந்த சீட்ஸ் எல்லாம் நல்லா காஞ்சு அதுக்கப்புறம் வந்து செடி முளைக்க ஆரம்பிக்கும். ஆல்ரெடி நான் அந்த மாதிரி ஊற்றி வச்சு நல்லா செடியெலாம் வந்துச்சு. பூச்சி அடித்ததுக்கப்புறம் நான் வந்து இது வந்து நான் க்ளீன் பண்ணிவிட்டு இதுக்கு பேர் இப்போ எனக்கு ஞாபகம் வரல. நேற்று க்ளீன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நான் அந்த மாதிரி ஊண்டி வச்சுருக்கேன். வளர்ந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த தொட்டி வந்து இப்போ எம்டியாக இருக்குது. ஆனால் அந்த கொஞ்சம் கொஞ்சம் அந்த இதெல்லாம் முளைச்சிருக்கு. நான் இதில் ஊற்றி வைக்கிறேன். ஐயோ, எப்படி வருதுன்னு தெரியல. வந்ததுக்கப்புறம் காட்டுறேன். இதில் வந்து பேர் என்ன, மணத்தக்காளி கீரை வந்து நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து இலை ரொம்ப பெருசு பெருசாக இருக்கும். பொரிக்கும் போது அங்கங்கே எதெல்லாம் இருக்கும். ஸோ அயன் கடாயை வந்து அடிக்கடி கழுவக்கூடாது. இப்போ வந்து நான் துவையல் பண்ணிவிட்டு இதை வந்து நான் டிஷ்யூ பேப்பர் வச்சு நல்லா தொடச்சிட்டு இப்போ நான் கீரை பண்ணுறதுக்காக எடுத்திருக்கேன். இப்போ வந்து அடிக்கடி நம்ம சோப்பு போட்டு கழுவினோம் அப்படின்னா இது வந்து துரு ஏறிடும், சீக்கிரம் துரு பிடிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ நான் குக்கிங்கெல்லாம் முடித்ததுக்கப்புறம் நான் வந்து சோப்பு போட்டு கழுவ மாட்டேன், சபீனா போட்டு கழுவுவேன். ஏன்னா அப்போ தான் சபீனா வந்து இந்த ஆயிலெல்லாம் எடுத்துரும் அப்படின்றதுனால நான்ஸ்டிக்காக இருக்கட்டும் அயனாக இருக்கட்டும் சபீனா போட்டு கழுவணும் அப்படின்னா பெஸ்ட்டு. கழுவி முடித்ததுக்கப்புறம் நல்லா தொடச்சிட்டு அயன் கடாய்க்கு எல்லா இடத்துலையும் வந்து ஆயில் அப்ளை பண்ணிடணும். ஏன்னா ஒரு லைட்டாக ஒரு தண்ணி பட்டால் கூட அந்த இடம் வந்து துரு ஏறிடும். ஸோ அப்புறம் எல்லா இடமும் ஸ்ப்ரெட் ஆயிரும். அதனால் நமக்கு கடாயே வேஸ்ட்டாக போயிடும். இப்போ என்ன எல்லாரும் சொல்கிறாங்கன்னா அயன் கடாயில் நம்ம சமைச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு அயன் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது உண்மையாக என்னன்னு எனக்கு தெரியலை, எல்லாரும் சொல்கிறாங்க அப்படின்றதுனால நானும் இதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இது வந்து இந்த மாதிரி ஃப்ரை பண்ணுறதுக்கு இதெல்லாமே நல்லா யூஸ் ஆகுது. டூ மினிட்ஸ் ஆகட்டும். நம்ம அப்படியே இந்த பக்கம் காரக்குழம்புக்கு ரெடி பண்ணிடலாம்.
தெரியலையே, நீ இந்த கீழே எடுத்துட்டு போயிருப்ப, இங்கே இல்லை. ஒரு 3 தக்காளி இந்த மாதிரி நீல வாக்கில் நான் கட் பண்ணிக்கிறேன். தக்காளி வந்து இப்போ நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அவ்வளோதான். இப்போ அந்த கட்டிங் வேலை அதெல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு. இப்போ நம்ம அதை ஓரம் வச்சிடலாம். அவ்வளோதான், கீரையோட வேலை முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம அதை வேறு பாத்திரத்துக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது தான் வேலை. அவ்வளோதான், குக்கிங் வேலை எல்லாம் முடிஞ்சிருச்சு. நான் பண்ணுற வேலை முடிஞ்சிருச்சு. இனி வந்து அடுப்பு பண்ணுற வேலை தான் இருக்குது. வீட்டில் வந்து சாதம், சுண்டக்காய் காரக்குழம்பு, இந்த துவை பேர் தெரியலை, தெரிஞ்சு கேட்டு சொல்கிறேன். இன்னும் இப்போ தான் சொன்னாங்க, நான் டக்குன்னு மறந்துட்டேன். இது வந்து கூழ். நேற்று வந்து ஆடி 3வது வாரம். ஸோ சாமிக்கு வந்து கூழ் படைச்சோம். அந்த கூழை வந்து இன்னைக்கு புளிக்க வச்சு நான் எடுத்து வச்சுருக்கேன். அவ்வளோதான் இன்னைக்கு எங்களுக்கு சமையல். டாடி டாடி இந்த இதுக்கு பேர் என்ன டாடி? இல்லை டாடி, இந்த நேற்று வாங்கிட்டு வந்ததில்ல, அன்னைக்கு வாங்கிட்டு வந்ததில்ல, எலும்புக்கு நல்லதுன்னு சொன்னல, பிரண்டை. பேர் கண்டுபிடிச்சிட்டேன். பிரண்டை துவையல். இன்னைக்கு எங்கள் வீட்டில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் என்ன அப்படின்னா, கேழ்வரகு கூழ், அதுக்கு சைடிஷாக வந்து மணத்தக்காளி கீரை பொரியல் வித் பிரண்டை துவையல். இப்போ வந்து கரெக்டாக 11 o'clock ஆகுது. இது அஸ்வந்தோட ஜூஸ் டைம். இப்போ உடனே எனக்கு ஜூஸ் வேணும் அப்படின்னு அடம் பண்ணி இப்போ ஜூஸ் போட வச்சுருக்கேன். என்ன கலர்டா வேணும் உனக்கு? இந்த ஸ்ட்ராவா? இதான பிங்க் கலரு? இதான கலரு? சரி எடுத்துக்கப்போ. இந்த இதை தம்பிக்கிட்ட கொடுத்துரு. நல்லா இருக்கா? அவ்வளோதான், இன்னைக்கு வந்து சமையல் முடிஞ்சிருச்சு. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.